எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:15 சனி பகவான் மீன ராசியில இருந்து மீன ராசியிலே வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 332 டிகிரியில மீன ராசியில, அதாவது குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி, பூருட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது 4ஆம் பாதத்துல குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருந்து நிவர்த்தி அடைகிறார். அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு ஆரகன், தொழிலுக்கே அதிபதி, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான். நம்ம நல்லது பண்ணினாலும் அதுக்கு பலன் கொடுக்குறவர் சனி தான். கெட்டது பண்ணினாலும் அது உடனே பாவத்தை கொடுக்குறதும் சனி தான். அதுக்கு தான் சொல்லுவாங்க, கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். நவகிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான். அதாவது நேர்மையான கிரகம். அதனால தான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார். அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே, அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு? சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னா, கஷ்டத்தை கலந்த ஒரு வாழ்க்கை, அதாவது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கை. எதனால இந்த மாதிரி சொல்ற அப்படின்னா, பொதுவாகவே உங்க ராசியாதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் யாரு அப்படின்னா, அதாவது ராஜா, பொதுவாக ராஜா. ஏன்னா ராஜ கிரகம்னு சொல்லுவாங்க, அவரு தான் உங்க ராசிக்கு அதிபதி. ஒரு கிரகத்தோட கூட அவ்வளவு சீக்கிரம் யாரோட போய் சேர மாட்டார். இப்ப இந்த சூரியனுக்கு ரொம்ப நட்பான கிரகம் யாருன்னா, அதுல பார்த்தீங்கன்னா குரு சனி, இந்த 2 பேர் மட்டும்தான். ஏன்னா கும்பராசிக்கும் குரு, அதாவது சூரியன் போய் கும்பராசியில் உட்காரும் போது நட்பா உட்காருவார். அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா தனுசு ராசியில மீன ராசியில போய் குரு வீட்டில் உட்காரும் போது சூரியன் நட்பா உட்காருவார். இந்த 3 வீட்டில் மட்டும்தான் சனி பகவான் போய், அதாவது சூரிய பகவான் போய் நட்பா உட்காருவார். மற்ற ராசியில பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஆட்சியா இருப்பாரு, இன்னொரு வீட்டில் உச்சமா இருப்பாரு, ஒரு வீட்டில் நீச்சமா இருப்பாரு, மற்றது எல்லா வீட்லையுமே பகையா தான் இருப்பார். அவரு தான் இந்த சூரியன். சூரியன் அப்படின்னு சொன்னாவே இன்னைக்கு எப்படின்னா சிங்கம், அதாவது சிம்ம ராசின்னு சொன்னா சிங்கம் ராசி. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா நெருப்பு ராசி. பொதுவாகவே சிம்ம ராசினா நெருப்பு ராசி. அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு திறம் ராசி, சரம் திறம் உபயன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறம் ராசி. பஞ்சபூதத்துல பார்த்தா நெருப்பு ராசி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு உறுப்புகள் அந்த வகையில் பார்த்துட்டீங்கன்னா எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா இதயம் ராசி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதயம் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி தான். அப்போ வெளி தோற்றத்தை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் உள் தோற்றத்தில் தான் பிரச்சனையே நிறைய இருக்கும். நான் சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 75% உங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா உள்பகுதி, இதயம் சார்ந்த விஷயங்கள். அதாவது இதயம் அப்படிங்கும்போது உள்பகுதி இல்லை, அது கிட்னியாக இருக்கலாம், அதாவதுன்றது அதே மாதிரி குடல் பகுதியாக இருக்கலாம், இதயம் சார்ந்ததாக இருக்கலாம், ஹார்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்பகுதி சார்ந்த பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமாக வரும். அதனால அந்த மாதிரின்றது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்கள் உடனே சரி பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா உறுப்புகள் சார்ந்தது இதயம், 2வது சரம் திறம் உபயத்தில் பார்த்தா உங்கள் ராசி திறம் ராசி, பஞ்சபூதத்தில் பார்த்தா நெருப்பு ராசி. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா சிங்கம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சிம்ம ராசிக்கு
எந்த மாதிரி இடத்துல இப்போ வந்து கட்டான்றது வந்து பார்க்கும்போது சனி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியா இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 8ல சனி இருக்கிறாரு. உங்க ராசிக்கு 8ல சனி இருந்தால் அதுக்கு பேர் வந்து அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம். அப்ப முழுக்க முழுக்க நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ராசி அஷ்டமத்து சனி அதாவதுன்றது வந்து 7.5 சனியில 7.5 வருஷத்துல கொடுக்குற கஷ்டத்தை அஷ்டமத்து சனி என்ன பண்ணிடுறாருன்னா 2.5 வருஷத்திலே கொடுத்துட்றாரு. அப்ப 2.5 வருஷங்கும் போது எப்ப இருந்து 2025ல மார்ச் மாசம் 29ஆம் தேதியிலிருந்தே உங்க நேரம் நல்லா இல்லை. இதுக்கிடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை மாசம் 13ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சாரு. அந்த ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் மீண்டும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி வரும்போது அப்ப என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, சனி பகவான் உட்காரும் போது முக்கியமா 4 விஷயத்துக்கு எடுத்து விட்டுருவாரு. சிம்மராசிக்கு ஆதாரபூர்வமான சொல்லலாம். அந்த 4 விஷயம் என்னன்னா, வேலை நீங்களா விடுறது, வேலை பறி போறது, வேலையில தடை வர்றது, வேலையில அதாவது வந்து பிரச்சனைகள் கொடுக்கறது, வேலை செஞ்சு அந்த இடத்துல பலன் இல்லாமல் போறது, மொத்தத்துல வேலையில குழப்பம். நம்ம செய்துட்டு இருக்கிற வேலையில பிரச்சனை. சனி பகவான் முதல்ல கை வைக்கிறதே வேலையில தான். 2வது பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகள், அதாவது ஹெல்த் பிரச்சனை. யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படியே பம்பர் மாதிரி சுத்திட்டே இருக்கும். வீட்டில் பார்த்தா அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இல்லை, இவங்க எல்லாம் நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு நல்லா இல்லை. அப்படி பார்த்தா இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உடல் உபாதிகள். 3வது பார்த்தீங்க அப்படின்னா பணம் பற்றாக்குறை, அதாவது காசு பணம் தடை. இருப்பு வச்சுதான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட கையில் வச்சிருந்த இருப்பு வச்சுதான் இதை குடும்பத்தை நடத்திட்டு இருப்பீங்க. வர வேண்டிய காசு வராம, கொடுத்த காசு வாங்க முடியாம, அதாவது தொழில சாதிக்க முடியாம, மொத்தத்துல வீடு ஃபுல்லா காசு இருக்கிற காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்கோ அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 பவுன் 2 பவுன் நகர்ந்தா கொண்டு போய் பேங்க்ல வைக்கிறது, வாங்குற இடத்துல வாங்குறது, அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா வாங்குறது, 2 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா வாங்குறது, இது போல பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு கடன்றது வெளியில வந்துட்டேன் நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அது அப்படியே டவுன் ஆகி கட்டன்றது வந்து மேக்சிமம் ஆகி முன்னேறி போயிட்டு நிறைய வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி வந்துடும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய காரத்துவம் இப்படிதான் இருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியா நிக்கிறதுனால இதுக்கு தீர்வு தான் என்னங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திருநள்ளாறு போயிட்டு வந்தா கண்டிப்பா ஒரு திருப்பம் நடக்கும். சனி பிடிச்சா எங்க போகணும்? திருநள்ளாறு தான் போகணும். அதாவது அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு பிள்ளைகிட்ட போய் பதில் சொன்னா அப்பா கேட்க மாட்டாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா சனி பிடிச்சிருச்சா ஸ்ட்ரெயிட்டா திருநள்ளாறு போங்க. கருப்பு துணி கட்டி அந்த குளத்துல குளிச்சு விட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நவகிரகத்தை சுத்துங்க, எல் தீபம் பொறுத்துங்க. அதே மாதிரி காக்காய்க்கு எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் காக்கா குருவிகளுக்கு தானியம் வைங்க, தண்ணி வைங்க, மனுஷாக்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, பசுத்தானம் பண்ணுங்க. இது எல்லாமே உங்களுக்கு வர வேண்டிய பாதிப்புகள் குறையும். இந்த உடைய அஷ்டமத்து சனியினால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உடல் உபாதை, தொழில் கெடுக்கிறது, கடன் பிரச்சனை, 2வது நிம்மதி இல்லாத கஷ்டப்படுறது. காசு பணம் இல்லைன்னா கூட சந்தோஷமா இருந்துடுறீங்க, ஆனால் காசு பணம் இருந்தால் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. கருத்து வேறுபாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கீரியம்பாம்புன்ற மாதிரி. இது ஏன் சொல்ற அப்படின்னா, இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை கிட்டத்தட்ட ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி. அப்ப படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, படிப்புக்கும் அஷ்டமத்து சனிக்கும் சம்மதமே இல்லை. அப்ப படிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். படிப்புக்கு இதுக்கு சம்மதப்படுத்த வேண்டாம், படிப்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் கொஞ்சம் போராடிட்டு இருப்பீங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்ய முடியாம செஞ்சுட்டு நஷ்டப்பட்டுட்டு மீண்டும் செய்யலாமா வேண்டாமான்ற நிலைமையில போதில்ல சாமி இதுல இருந்து வெளியில வந்ததே பெரிய விஷயம், அடுத்தது இந்த பிரச்சனை இருந்து முழுமையாக எப்ப வெளியில வருவோம் அப்படி பார்த்தா இன்னைக்கு தாய் அல்லது தாரம், இந்த 2 வகையில தான் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, அதாவது உடல் பிரச்சனை இருந்தா அது உடனே பார்த்துக்கிடுறது இந்த நேரத்தில் நல்லது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு நல்லது. நண்பன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, சொந்த பந்தத்துக்கு ஒரு பிரச்சனை போய் முன்ன நின்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் அனுபவிப்பீங்க.
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் ஜாமீன் எழுத்து போட்டிருக்கிறேன், 10 ரூபா வாங்கி கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக நீங்கள் தான் கட்டிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகையாகும். வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை. வெளிநாடுக்கு போகலாமா, வெளி மாநிலம் போகலாமா, இல்லை சொந்தமாக வண்டி போடலாமா, சுய தொழில் ஆரம்பிக்கலாமா, கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கலாமா, இது எல்லாமே இப்போ கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தில் தடையாக தான் முடியும். அதனால எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, சிம்ம ராசிக்காரங்களுடைய நிலைமை இப்போதைக்கு ஒரு மதுனு மேலே இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கிறீங்க. அதனால பொறுமையாக இருங்க, கவனமாக செயல்படுங்க. ஒரு விஷயத்தை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய நிலைமை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கு தேவை கவனம், நிதானம், பொறுமை. அதை தாண்டி உங்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படிங்க இருக்கும்? திருமண தடைகள் ஏதாவது வேலைக்கு திருமணம் நடக்குமா, இல்லை எனக்கு வந்து பார்த்துட்டோன்னா இந்த கடன் பிரச்சனை, எனக்கு அதாவதுன்றது வளர்ச்சி பிரச்சனை எதாவது நல்லா இருக்குன்னா, இந்த மாதிரி இண்டிவிஜுவலான கேள்விகள் எல்லாமே. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க, ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விஷயம்ன்றதை நான் சொல்கிறேன். அதாவதுன்றது சிம்மராசிக்காரங்களுடைய நிலைமை எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒன்று தான், கவனம், நிதானம், பொறுமை. இது கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். ஒரு விஷயத்தை ஜெயிச்சாதான் நம்ம வந்து வெற்றின்றது இல்லைங்க. ஒரு விஷயத்தை தோல்வி அடையலைன்னா கூட அது நமக்கு வெற்றி தான். அது நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு சொல்லலாம். இந்த அதாவதுன்றது இந்தவுடைய சனி பகவான் வக்ர நிவர்த்தி கண்டிப்பாக நம்ம மன உளைச்சலுக்கு கொஞ்சம் ஆளாக்குவார். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.